இன்னைக்கு என் புருஷனோட மோதுனா என் அப்பாவால ஜெயிக்க முடியாது, என் புருஷன் தான் ஜெயிப்பாருன்னு சொன்ன மாமா. தேவையில்லாம பூமி கிட்ட போய் இதை பத்தி எல்லாம் எதுக்கு நீ பேசுன? அவளுக்கு அவ புருஷன் பெருசுன்னா எனக்கு ஏன் புருஷன் முக்கியம் இல்லையா மாமா? சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நான் தோத்து போனது உண்மை. இதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ககன் கிட்ட அந்த பூமியை கோயில்ல ஆசிர்வதிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். வா நம்ம போலாம். மாமா, நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினதே இதை தடுக்கிறதுக்காக தான். வெளியில பாசத்தை காட்டிக்கிட்டு உடம்பு முழுக்க விஷத்தை வச்சிருக்கிற அந்த பூமிய நீங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா. நீங்க 4 பேர் முன்னாடி அந்த ககனுக்கு கொடுத்த வாக்க எதுக்காக மாமா காப்பாத்தணும்? வேண்டாம். அப்பதான் அவங்க விட்ட சவாலுக்கு நாம பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். நடந்த அவமானத்துக்கு நாமள அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். மாமா, வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ சொல்றது கரெக்டா இருக்கலாம் அபூர்வா. நான் அவளை ஆசிர்வதிக்கலன்னா கண்டிப்பா அவளை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனா 4 பெரிய மனுஷங்க முன்னாடி ஆசீர்வாதம் பண்றேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன்ல. வாக்க மீறணும்னு நினைச்சா அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடும் அபூர்வா. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. வா போலாம். அதனாலதான் கடைசி நேரத்துல உங்க ஈகோ ஹர்ட் ஆகி அவரை ஜெயிச்சிட்டீங்க. பாசம் இருக்கிற இடத்துல ஈகோ எல்லாமே காணாம போயிடும் பூமி. உங்க அப்பாவையும் உன்னையும் சேர்க்கணுன்றதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட நான் தோத்து போகணும்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட தோத்து போயிட்டேன்னா உன்னை மகளா ஏத்துக்கிறேன்னு அவர் சொன்ன வார்த்தை போய். நீ தோத்து போயிட்டா பூமிய என் புருஷன் தான் மகளா ஏத்துக்குவாருன்னு சொன்னது சுத்த பொய். என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, உங்க அப்பா இப்படி சொன்னதா சொல்லி அபூர்வா உங்ககிட்ட போய் சொல்லி கதையை மாத்த பார்த்திருக்கா. கடைசி நேரத்துல தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. அதனாலதான் உங்க அப்பாவை நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அதுவும் உனக்காக தான். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், அதுவுமா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நீ ரொம்பவே ஆசைப்பட்டல பூமி. அதனாலதான் ஜெயிச்சேன். ஜெயிச்சவங்க சொல்றத தோத்து போனவங்க கேட்கணும்ல. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்டேன். அவர் உனக்காக கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பூமி. போ, உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் பூமி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ so much. இங்க பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் என் பொண்ணு பூமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்க. நாங்க போயிட்டு வரோம். தேங்க்யூ அப்பா.
இது உன்னோட வெற்றி நினைக்காத. இன்னொருத்தரோட வெற்றிய நீ சொந்தமாக்கிக்கிட்டு அது என்னோட வெற்றி தான்னு துள்ளி குதிக்காத. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு சரத்சந்திரா அண்ணாவ நம்ம ககன் ஜெயிச்சதுக்காக இல்ல, பூமிக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நிரூபிச்சதுக்காக. சாகறதுக்கு கூட தயாராவானே தவிர சரத்சந்திரா கிட்ட தோல்விய மட்டும் எப்பவும் ஒத்துக்க மாட்டான் நம்ம ககன். அது நம்ம 2 பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவன் பூமிக்காக சரத்சந்திரா அண்ணன் கிட்ட தோத்து போகிறதுக்கும் தயாராயிட்டான். அவன் தோத்து போயிட்டா சரத்சந்திரா அண்ணா பூமியை தான் மகளா ஏத்துக்குவேன்னு சொன்னது பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே சரத்சந்திரா அண்ணன் கிட்ட பூமிக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக அவரை தோக்கடிச்சான். இத்தனை நாளா பூமிய அவ்வளவு வெறுத்தவன் இதுக்கப்புறம் எப்ப மாறுவானோ? அவன் மாறுவானா இல்லையா? ஒருவேளை மாறலனா பூமியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அந்த பயம் இப்ப இல்ல. ஒருவேளை சரச்சந்திரா கிட்ட சரி போட்டி போடணும்னு சொல்லியிருந்தா மீரா அவனுடைய காலை உடைச்சிருப்பா தெரியுமா? ஒருவேளை மச்சான் கிட்ட சரி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டிருந்தா என் மீரா அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பா தெரியுமா? அதுதான் என் மீரா. மச்சான் ககன் கிட்ட தோத்து போனதுல இருந்து என்னால என் கோவத்தை அடக்க முடியல. உன்னை திட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா என்னதான் திட்டினாலும் நீயும் உன் பிள்ளையும் திருந்த போறதுக்கு இல்ல. அட உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். பாவ மீரா, நான் ரொம்ப நேரமா காணும்னு எவ்வளவு டென்ஷனா இருக்காளோ என்னமோ. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வாங்க. மீரா, நீ எப்போ வந்த? நீங்க இவளை தாளிக்கும் போதே நான் வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாயோட வளர்ப்பை பத்தி இவளுக்கு எங்கங்க தெரிய போகுது? இவளும் இவளோட புள்ளையும் அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிருவாங்களா? அத சொல்லி சொல்லி நமக்கு தான் தொண்டை வறண்டு போகுமே தவிர இவங்கள என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். அம்மாடி.